அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 6 சாம அதர்வண வேதங்கள் புராணங்கள். மைத்ரேயரே, வியாசரது சீடரான ஜைமினி என்பவர் தமது மகனான சுமந்து என்பவனுக்கு ஒரு சமிக்கையை உபதேசிக்க அவர் தனது மகனான சாத்வீர என்பவனுக்கு அதை உபதேசித்தார். பின் சாத்வினுக்கு மகனான சுகர்மா அந்த சமஸ்கிருதையை 1000 பிரிவுகளாக பிரித்து தனது மாணவர்களுக்கான கிங்கினாபர் பௌஸ்பிஞ்சி என்பவர்களுக்கும் கொடுத்தார். ஹிரண்யநாபருக்கு வடநாட்டார் 500 பேர் சீடர்களானார்கள். அவர்கள் 500 சாகைகள் முறைப்படி ஓதி வந்தனர். அத்துடன் அவர்கள் தம் ஓதும் சங்கீதைகளை விவரித்து விரிவுரையும் செய்தனர். கிருதம்மா என்ற சீடர் 24 சங்கீதைகளை தமது மாணவர்களுக்கு கற்பித்தார். அதன் பின் அவர் அவற்றின் விரிவுபடுத்தினார். இவ்வாறு சாமவேத சாகைகள் உருவாகின. அதன் அதர்வண வேதத்தின் விரிவை சொல்கிறேன். வேதவியாசரின் அதர்வண வேதத்தை கற்க சுமந்து என்ற முனிவர் தனது சீடரான கபந்தர் என்பவனுக்கு உபதேசித்தார். கபந்த முனிவர் அதை 2 பிரிவுகளாக்கி தனது 2 சீடர்களுக்கு உபதேசித்தார். சீடர்களால் ஒருவன் தேவசரீரைக்கு 4 மாணவர்கள் இருந்தனர். அவர்கள் அதை முறைப்படி ஓதி வந்தனர். அவரின் மாணவர்களான ஜபாலி, குமுதாலி, ஜாவுநகர் என்ற 3 மாணவர்கள் இருந்தனர். அவர்கள் 3 சங்கீதைகளையும் பல சங்கீதைகளாக பிரித்தனர். சவுனர் என்பவர் தம்முடைய சங்கீதைகளை 2ஆக பிரித்து டப்புரு என்பவனுக்கும் சைந்தவர் என்பவருக்கும் உபதேசித்தார். சைந்தவரின் சீடரான முஞ்சிகேசர் என்பவர்தான் பெற்ற சங்கீதைகளை 2ஆக பிரித்தார். அந்த சங்கீதைகளை முக்கியமான பாகங்கள் 5 ஆகும். அவற்றில் நக்ஷத்திர கல்பகம் என்பது நக்ஷத்திரங்களின் சுரூபங்களையும் குணங்களையும் விவரிப்பதாகும். வேத கல்பம் என்பது புரோகித காரியங்களை பற்றி கூறுவது. சூங்கதா கல்பம் என்பது மந்திரங்களின் ஏற்பாட்டை உணர்வது. ஆங்கிரச கல்பம் என்பது ஸ்தம்பன மோகன மராதினாதிகளான அபிசாரங்களை காட்டுவது. இவனை குதிரை முதலியன பற்றிய 18 சாந்திகளை விவரிப்பது. இவை அனைத்தும் அதர்வண வேதத்தின் சிறப்பம்சங்களாகும். இனி புராணங்களின் வரலாற்றுகளை கூறுகிறேன். புராணம் இயற்றப்பட்ட பிராமம் என்ற பெயருடன் ஒன்றாக இருந்தது. பின் திரேதா யுகத்தில் ரிஷிகள் 118 சம்ஸ்கிருதங்களோடு கூறிய 18 பிரிவுகளுடன் சேர்ந்தனர். அதன் பின் வேதவியாசர் துவாபர யுகத்தின் இறுதி பகுதியில் அப்புராணங்களை சாரங்களை எடுத்து பாரதிதாதிகள் அஞ்ஞாகினாகவும் பிருதுகீன முதலிய காதைகளையும் வாரகல்பாதி கல்ப நிர்ணயங்களுக்கும் சிருஷ்டி மனுவந்தாதிகளுக்கும் வமிஸ்தனு சாஸ்திரங்களுக்கும் விளங்கும்படியாக 18 புராண சங்கீதைகளை செய்து தமது மாணவர்களான சூதமுனிவருக்கு உபதேசித்தார். ஆன்மகோடிகளில் அறிய வேண்டிய அனைத்தும் போதிக்கும் நூல்கள்தான் 14 ஆகும். இவற்றில் வித்தியாசமானதாக இருப்பது இவை தவிர ஆயுர்வேதம் என்ற வைத்திய நூலும் தானுர்வேதம் என்ற ஆயுத சாஸ்திரமும் அஸ்தன சாஸ்திரம் என்ற ராஜநீதி சாஸ்திரமும் உபவித்தை என்று சொல்லப்படும். இவை அனைத்தும் 18 வித்தை என்று வழங்கப்படுகின்றன. இதை வகுத்தவர்கள் பிரம்மரிஷிகள், தேவரிஷிகள், ராஜரிஷிகள் என்று 3 வகை முனிவர்களாவார்கள் என்றார் பராசர முனிவர்.
இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.